அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எல்லாருமே, அதாவது வீட்டில் இருக்க லேடிஸ், அவங்களுக்குன்னு ஒரு முக்கியமாக ஒரு வேலையை தேடிக்கணும். யாராவது நம்மளை பற்றி குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத தயவுசெய்து நீங்கள் காதில் வாங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வேலை, உங்களுக்குன்னு ஒரு குறைஞ்ச வருமானமாக இருந்தால் கூட அதை நீங்கள் தேடிக்கோங்க. கடவுளுக்கு நீங்கள் உண்மையாக, நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு உண்மையாக நீங்கள் இருக்கும்போது நிச்சயமாக யார் உங்களை பற்றி என்ன தப்பாக சொன்னாலுமே அதை நீங்கள் உங்கள் மனசு காயப்படுற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க என்றைக்குமே. ஸோ நம்மளை பற்றி குறை சொல்கிறவங்க எப்படி என்ன ஆனாங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். எப்போவுமே நம்மளை பற்றி குறை சொல்லிகிட்ருக்காங்கன்னா முதல் வேலை அவங்களுக்கு வேலை கிடையாது. ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு நம்மளை பார்க்க நேரம் இருக்காது. அப்படி நம்மளை பற்றி யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ரெண்டாவது அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்கன்னா நாம் ஏதோ அவங்க செய்யாத வேலையை நாம் செய்துட்டு வரோம். அவங்கள யாராவது உங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா, அந்த பாப்பா எப்படி வேலை செய்து பாருங்கன்னு யாராவது அவங்கள கேட்ட போகிறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நம்மக்கிட்ட சண்டை போட்டு நம்மள ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி நம்மளை வேலை செய்யாமல் கெடுக்கிறவங்க. ஸோ அதனால் உங்களை பற்றி யாராவது குறை சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு உங்கள் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு போய் சண்டை போடாதீங்க. ஏன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் அவங்க வம்புக்கே இழுக்கிறாங்க. உங்கள் காதுபட உங்களுக்கு மூஞ்சுக்கு நேராக திட்டுறது, உங்களை குறை சொல்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வேலை இருக்குது. அவங்கக்கிட்ட போய் நம்ம பதிலுக்கு பேச வேண்டாம் அப்படின்றதுலாம். தெருவில் ஒரு நாய் போயிட்டுருக்கு, பைரவ போயிட்டுருக்கு, நம்மக்கிட்ட வீணாக குலைக்க வருது அப்படின்ற போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கிட்ட போச்சுன்னா நம்ம தான் அந்த பைரவ கடிக்க வரும். ஏன்னா அதுக்கு தெரியாது. ஆனால் நாம் அவங்கக்கிட்ட போகாத நம்ம வேறு வழியாக போயிடலாம், இல்லாட்டி நம்ம அமைதியாக போயிடலாம், இல்லை நம்ம அந்த பைரவ முகத்துலேயே முழிக்காமல் கூட இருந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட யாராவது உங்களை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, தப்பாக சொல்லிகிட்டே இருக்காங்க, உங்கள்கிட்ட வம்புக்கு வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் ஒதுங்கி போயிடுங்க. ஆனால் நீங்கள் செய்கிற வேலையை என்றைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற வேலை தான் உங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கிற வேலை தான் உங்களுக்கு மரியாதையை தேடி கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு அதில் ₹1 கிடச்சா கூட அந்த ₹1 நீங்கள் 100 நாள் சேர்த்து வச்சு அந்த ₹100 கிடச்சி நீங்கள் 1 கிலோ அரிசி, பருப்பு, காய்கறிங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு சாப்பாடை நீங்கள் செஞ்சு ஒரு புடி நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுக்கும், மனசு தைரியத்தை கொடுக்கும். அதனால் மற்றவங்க குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் உங்களை மாதிரி நல்லதே பண்ணாதவங்க உலகத்துலேயே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட உங்களை பற்றி குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் மனசில் கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களால் முன்னேற முடியாது, சாதிக்க முடியாது. அதனால் உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செய்யுங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக இருங்க, கடவுளுக்கு நேர்மையாக இருங்க. உண்மையான உழைப்புக்கும் ஆத்மார்த்தமான அந்த ஈடு இணையற்ற கள்ளங்கப்படம் இல்லாத அந்த உழைப்புக்கு நிச்சயமாக இறைவன் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாரு அப்படின்றது தான். ஸோ அதனால் நான் லேடிஸ்க்கு தான் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேரும் என்னை மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் குழந்தைக்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுற நிறைய தாய்மார்களை நான் பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ள விதமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விதத்தில் நிறைய பேர் நிறைய வார்த்தைகளால் கஷ்டப்படுத்துகிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் எல்லாம் என்றைக்குமே யாரையுமே அவங்க செய்கிற வேலைகளை கெடுக்காமல் இருக்கணும். அந்த வேலைகளில் நாம் செய்கிற வேலைகளில் தொடர்ந்து நாம் செஞ்சுட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக நாம் ஜெயிப்போம். நாம் எதிர்த்து பேசுகிற, தப்பாக பேசுகிற, குறை சொல்கிற அவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு இவங்கள பார்த்தா நம்ம தப்பாக சொன்னோம், இவங்கள பார்த்தா நம்ம குறை சொன்னோம், இவங்கள பார்த்தா அவங்கக்கிட்ட நம்ம வம்புக்கு போகணும், அவங்க வேலையை நம்ம கெடுத்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நிச்சயமாக அவங்களே நம்ம
மனசு மாறுற அளவுக்கு எது ஒன்று மாற்றோன்னா நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய வேலையும் மட்டும்தான். அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, தொடர்ந்து அதை செய்யுங்க. எல்லாருமே லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் 10 பைசா நீங்கள் சம்பாதிச்சா கூட உங்களுடைய உழைப்பில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த 10 பைசா வருமானன்றது ஒரு தனி பெரிய உங்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன். குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் குறை சொல்கிறவங்கள அவங்க காதில் நீங்கள் எதுவுமே அவங்களுடைய பேசுகிறத நீங்கள் எதுவுமே உங்கள் காதில் நீங்கள் வாங்காதீங்க. அதே மாதிரி மனசில் கொண்டு போய் அதை வச்சுட்டு கஷ்டப்படாதீங்க, அழாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அவங்க பேச்சை கேட்டுட்டு இவங்க நம்மளை குறை சொல்கிறாங்க, இவங்கள நம்ம தப்பாக பேசுகிறாங்க, இவங்க நம்மக்கிட்ட வம்புக்கு வராங்க, இவங்க எப்போ பாரு நம்மக்கிட்ட கஷ்டத்தையே கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வேலையை கெடுத்துக்காதீங்க. எப்போவுமே நல்லா வேலை செய்யுங்க, உண்மையாக இருங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான், நிச்சயமாக நம்மளுக்கு அவன் நல்ல வழியை கொடுப்பான், வாழ்க்கையை கொடுப்பான், வாய்ப்புகளை கொடுப்பான்னு முழுசாக நம்புங்க. நம்மளுக்கு துணை யாருன்னா இறைவன் மட்டும்தான், நம்ம படைத்த பரம்பொருள் மட்டும்தான். இவங்க எல்லாருமே இடையில வந்தவங்க, நிச்சயமாக இடையிலேயே போகிறவங்க தான். நம்ம கூட முதலும் முடிவும் இல்லை அந்த இறைவன் ஒருவன் மட்டும்தான் நம்ம கூட எப்போதுமே நம்மளுக்கு துணையாக வர்றது. அந்த இறைவனை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அவன்கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் இரவும் பகலும் நீங்கள் அயராது உழைச்சி நீங்கள் பாடுபடுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடக்கும். இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பான். இந்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய இறை பக்தியும் நிச்சயமாக உங்களை காப்பாற்றும். நீ மேலே ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வரும். உங்களை எதிர்த்து உங்களை கேவலமாக பேசினவங்க, அசிங்கமாக பேசினவங்க, குறை சொன்னவங்க, இவங்க எல்லாருமே உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சில நேரங்களில் உங்கள் காலிலேயே விழுந்து கூட மன்னிப்பும் கேட்பாங்க. அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நீங்கள் செய்கிற சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருக்கிற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒட்டை அடிக்கிற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, சாமான் தைக்கிற வேலை, பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, கழுவுற வேலை, துவைக்கிற வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு பெருமிதத்தோடு செய்யுங்க, பெருமையாக செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. அது வாழ்க்கையில் சத்தியமான உண்மை. இறைவன் துணையாக இருப்பார், நல்லதே நடக்கும். நம்ம உழைக்கிற உழைப்பு நம்மளுக்கு நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றது தான். வருமானத்தை பார்க்காதீங்க, குறைஞ்ச வருமானம். அந்த குறைஞ்ச வருமானம் ஒரு நாள் ஒரு பெரிய கோடிக்கணக்கில் நிச்சயமாக அந்த ஏர்னிங்ஸ்ன்றது மாறும் அப்படின்றது தான். ஸோ தொடர்ந்து உழைச்சிட்டே வாங்க, போராடிக்கிட்டே வாங்க. ஷுவர்லி யூ வில் வின் த ரேஸ். யூ ஆர் பார்ன் டு வின். நம்ம எல்லாமே ஜெயிக்கிறதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோம். இடைப்பட்ட சில காலங்களில் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நிச்சயமாக இந்த கஷ்டத்தை மீறி நம்ம போகிற வாழ்க்கை ஜெயிப்போம் அப்படின்றது மட்டும்தான். எல்லாருமே நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதோட என் பேர் லதா. நம்ம சேனலுக்காக மோட்டிவேஷன் விலாகுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.